எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சிந்திப்பில் எனக்கு குறை நேர்ந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தலைமுறை கேட்டு விட்டு வீடியோக்கள் செல்லலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. ரைட்டு வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நான் அந்த சிவப்பு மண்டைக்காரன் என்னடா அவங்க காமெடி பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிகிட்ருக்கேன். விருப்பம் இருக்குது. ஏன்னா நம்ம கனெக்டிவ் எனக்கு கடுப்பாக கத்துறான். உன்னால தான்டா காரணம் ஹீரோ இப்படி ஆச்சுன்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கும் போல தான் இதை கேட்டுட்டு நம்ம கிங் வந்து என்னடா நடக்குது ஒன்றும் பார்த்து புரிஞ்சிகிட்டு இருக்கேன். நம்ம டிரான்ஸ்லேட் வேகமாக போயிட்டு என்னாச்சு ஏதோ ஒரு மாதிரி பதற மாதிரியே பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணாடி கேட்டோடனே நான் சொல்கிறான், இப்படி நடந்துருச்சு. நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அந்த க்ரியேட் பண்ண நம்ம ஹீரோ க்ரியேட் பண்ண ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே நாங்கள் ஸ்மூத்தாக தான் போச்சு. சரி அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு நம்ம கிளம்பி காயின்ஸோடு போகலான்ட்டு போல பஞ்சு மைண்டி வந்து சொல்கிறேன். டே என்னமானே எப்படி இருந்துச்சு ரைட்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ரைடு கேட்டோன்னே சூப்பர் அம்மைனே சூப்பர் அரட்டி விட்டுடா அம்மைனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். கண்ணாடி குரூப்ஸ்லாம் என்னடா அம்மைனே நம்ம கிளாஸ் தான் ஒரு டாப்பில் இருக்கும் பார்த்து வேகமாக போயிடலாம் சொல்லிட்டு இருக்க டைமில் வானத்தை எதுவும் பறந்துட்டு வர்றது என்னதுடான்னு பார்த்தா அந்த ஸ்லைம் மாதிரி இருக்குது. அந்த ஸ்லைமில் வந்தாலே யார் நம்ம ஜோப்பு மண்டி குரூப்ஸ் தான் இருவிட்ட பயிலுங்க டெரராக வந்துட்டாங்க. ஏன்னா ஒத்து போனோம் சொல்லி சொல்லிகிட்ருக்கேன். செட் கிடுக்கையே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போல திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ பேக்கில் வந்து அந்த ஸ்லைம் வந்து அந்த காயின்ஸை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போனோம்னா நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது, இப்படி ஒன்று இருக்கிற இதை ஈஸியாக அடிச்சிட்டோம் பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இந்த சேப்பு மண்டை என்னோட அண்ணன் பற்றி பேச கொடுத்துறா என்னோட பொருளை பிடிங்கிறத திரும்பி கொடுத்துறா அங்கிட்டு பார்த்தா கரெக்டாக வேணும் கத்தாட்டி கொடுக்கடா இல்லை அநியாயமாக தெரியல அக்கிரமமாக தெரியல சொல்லிட்டு இருக்கோம். அங்கிட்டு இருந்த சேப்பு மண்டைக்காரன் இதெல்லாம் அக்கிரமாக தெரியல, நான் ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணலாம், ரூல்ஸ்லாம் இங்கே ஒன்றும் போடலன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா திட்டின்னு ஒரே சாக்கு பஞ்சு பாயிண்ட்டு பவர்ஃபுல்லாக பஞ்சு கொடுக்க வந்துட்டான். பார்த்தா அவங்க ஈஸியாக பேரியர் வச்சு ஸ்லாம்பு வச்சு தடுத்துட்டாங்க. இதில் நீ அட்டாக் பண்ணுன்னு நினைக்கிற சொல்லிட்டு அவனோட பவர் அந்த ஸ்லைம் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுறான். செட் மிஸ் ஆகிட்டான். பட்டுருந்தான் என்ன செத்தையான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு பாயிண்ட்டு சொல்ல அப்போ தான் நம்ம ரோஸ் மொழிக்காரி சொல்கிறான், அது வந்து ஸ்லைம் பேரியர், அது வந்து அந்த பவரை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுறதுனால நீ என்ன அட்டாக் பண்ணாலும் அதில் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போல திருப்பி ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த திட்டின்னு பார்த்தா யாரும் சொல்கிறாங்க. என்ன வெப்பன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ட்ராயிங் கிளாஸ் குரூப்ஸ் தான் கிளாஸ்காரங்க தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இவங்க வேறு சொல்லிட்டு அவன் வந்து பேரி வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ பாருப்படா என்னோட ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டான். அவன் ராக்கெட் ட்ரான்ஜரை எடுத்துட்டான். ரத அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் ட்ரான்ஜரை விட இது என்ன சாதாரணதுன்னு சொல்லிட்டு இவன் அசால்ட்டை நினச்சிட்டான். நான் ராக்கெட் லான்ச்சரை பற்றி தெரியாமல் போச்சு பையனுக்கு. டக்குன்னு போட்டு டப்புன்னு வெடிச்சிருச்சு, சதுருது. ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. பெரிய பிளாஸ்ட் நடந்தோடனே ஹீரோட நீ இதுக்கு தாண்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஐயோ நீ அப்படி தப்பு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு இவன் தப்பிச்சிருக்காங்க. நம்ம அந்த ரெட்டு மண்டைக்காரங்க சுற்றி கொல்ல பார்த்தானே எடுவிட்ட பையில ஒன்று சும்மா விட மாட்டோம்டா கொல்லுங்கடா அப்படி சொல்லி தலைமை பிரதர்கிட்ட சொல்ல அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே ரெடியாக அட்டாக்கு நம்ம பஞ்சு பாயிண்ட் ரெடியாக நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான அந்த லாக்கி ட்ரான்ஜரோட இதை ரெடி பண்ணேன். இப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் போங்க போத நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு தப்பங்க தலைமை வந்து லாக்கி ட்ரான்ஜரை லான்ச் பண்ணிட்டு ரெடியாக இருக்கும்போது அங்கிட்ட இருந்த ஸ்லைமாக ரெடியாக இருக்கான். இப்போ வர பார்த்துக்கலான்டான்னு அவன் ஏதோ ஸ்லைம் மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கான். எதில் இருந்தோ ஊற்ற அது வந்து ஒரு கடல் மாதிரி மாறுது. பார்த்தா அந்த இவங்க போக சொன்னால அந்த இடத்துல இப்போ இந்த இடத்த விட்டு போக விடாமல் தடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து கத்துறான், நீ போய் ஹெல்ப் பண்ணிட்டு நீ போ, நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லி போகிறேன். இப்போ பார்த்தா பஞ்சு வேண்டி வேகமாக அங்கே போகிறான். இங்கிட்டு பார்த்தா நம்ம ட்ராயிங் கிளாஸ் குரூப்லாம் சேர்ந்து போட்டு சுட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த மூத்த பிரதர் வந்து தடுத்துட்ருக்கான். அவனோட பவர் வந்து ஏதோ கவசம் மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கிட்டு லாக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் வருது. இவனுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் அவன் நிற்க திடீர்னு பார்த்தா அட்டாக் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பேரியர் வந்து தடுத்துருச்சு. ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து அவனை பின்னு தள்ளி விட்டுருச்சு. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து
சும்மா இல்லை, என்னடா இங்கே யாரையும் விட மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு பார்த்தா இது ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு பார்க்குறான். ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். திடீர்னு பார்த்தா கத்தி எடுத்து செத்து போடான்னு சொல்லிட்டு நம்ம சேப்ப மண்டக்காரன் வரான். வந்து கத்தி வச்சு வெட்ட போகும்போது திடீர்னு பார்த்தா நம்ம யாரோ டிஃபெண்ட் பண்ணுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம டீமன் குயின் தான். என்னை தாண்டி தான் தொடணும்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ரெடியாக அவள் ஸ்வாடை தூக்கிட்டு நிற்க. இதை பார்த்துட்டு செட், இந்த வாட்டி உன் தலை தப்பிச்சிச்சு, அடுத்த வாட்டி உன் தலை இருக்காதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தா அவன் அப்படியே டைவ் அடிச்சு போகிறான். ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ் தாங்க முடியாமல். செட், இவன் வந்து கெடுத்து விட்டான். அத்தடி ஆத்தா, நீ வந்து என் தலையை காப்பாற்றி விட்டியேம்மா அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்ட பார்த்தா தலைவனுக்கு வேர்த்து விருவத்து போயிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் அள்ளியை பிடிச்சிருச்சு தலைவனுக்கு. அத்தாடி ஆத்தா. இங்கிட்டு பார்த்தா பஞ்சு மைண்டு அதை உடச்சிட்டான். அந்த ஸ்லைம் பேரியர் உடச்சிட்டு வாங்க போகலாம் ஈர சொல்லிட்டான்ல, போங்க நீங்கள் போங்க நாங்கள் வரேன்னு சொல்லோன்னே இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனோடனே எங்கிட்ட பார்த்தா அந்த ஸ்லைமை ஊற்றிட்டு இருக்க அந்த ரெண்டாவது ஈக்குவல், அந்த ரெண்டாவது பிரதர் வந்து இப்போ நல்லா எல்லாத்துல ஸ்லைம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்லைமை ஊற்ற அந்த ஸ்லைம் என்ன பண்ணுதுன்னா ஃபோர்ஸை கொடுத்து அந்த அந்த இவங்க இதில் தானே நிற்கிறாங்க, இந்த ஸ்டோன் ஐஸ் ஸ்டோனில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஐஸ் ஸ்டோன் உடச்சிட்டாங்கன்னா கீழே விழுந்துருவாங்கல்ல. அதை பிளான் போட்டு நீங்கள் செத்து போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல் சுத்தியல் மாதிரி உருவாக்கிட்டு அதை எடுத்து அடிக்கிறான் பாருங்க. அடித்தா இல்லை, அந்த ஸ்டோன் வந்து டஸ்ட்டாக போக போகுதுன்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தா நீங்கள் மொத்தமாக காலிடான்னு சொல்லிட்டு நம்ம அதை இந்த சிவப்பு மண்டக்காரன் பிரதர் வந்து சொல்லிவிட்டு சத்தனை அடிக்கிறான். அடித்தோடனே தான் உடைய போகுது. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து ஈஸியாக நம்ம ஹீரோவை கொஞ்சம் டேக்கிள் பண்ணி கூப்பிட்டு போகிறான். தப்பிக்க ட்ரை பண்ணுறான். அத்தாரியாத்தா என்னடா இப்படி கொல்ல ட்ரை பண்ணுறான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடம் ஸ்டேக் ஆகுது. இந்த இடம்லாம் பிரேக் ஆக கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாதுன்னு சொன்னோடனே முடிஞ்சு வச்சு கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க எப்படி தான் தப்பிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியாமல் தெரிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி ஏதாச்சும் பண்ணுவான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோதான், நம்ம பங்கு பொறுத்து போகலாம். நிச்சயத்தா நான் ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணாடி வாங்கி புழங்கிட்டு இருக்கான். இதுக்குள்ளேயே செத்து போகணும்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நீங்களாம் சாக மாட்டாவேம்மா போ அப்படி சொல்லிட்டு விட்டு எரிஞ்சு விட்டதில் இப்போ தலைமை பறந்து போயிட்டான் கண்ணாடி. அப்போ தான் சேஃபாக தப்பிச்சிட்டான். இப்படி பார்த்தா கீழே பார்த்தா யாரோ போயிட்டுருக்க கத்துற சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ போகிறத பார்த்துட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உன் பின்னாடி பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன நினச்சான்றல பின்னாடி ஏதோ ராக் வந்துட்டுருக்கு. டீமன் குயின் மண்டமேல போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் என்ன நினச்சான்னு தெரியல. திரும்பி அவன் அந்த அடியை வாங்கிட்டான். என்ன ஒரு காதல், புனிதமான காதல். இப்படிப்பட்ட காதலை பார்த்தா தான் எனக்கு வைக்கப்படும். அவன் அப்படியே ரத்த வெள்ளத்தில் தலைவனுக்கு இதாகுது. இனாசு உனக்கு ஒன்றும் இப்படி அடிபட்டுருச்சே, எனக்காக ஏன் இப்படி பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கிட்டு பார்த்தா அந்த ராக் இருக்குது. அந்த ராக்குக்கு மேலே கீழே வந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டான். டக்குன்னு கீழே விழுகிறாங்க. விழுந்தோடனே அந்த இடமே இப்போ இதாக மாறுது. இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த கண்ணாடி வாங்கி சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே பஞ்சு மைண்டுக்கு வந்தது கோபம் பாரு. டேய் பேஸ்டா முட்டா பயலாம், என் நண்பனுக்கு இப்படி பண்ணிட்டே துரோகம் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்டா, கொல்லாமல் விட மாட்டேன்டா, உங்களுக்கு ஏன் கையில் தான்டா சாவு சொல்லிட்டு தலைமை ரெடியாக பவரை தூக்கிட்டு போகிறான். இங்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா பின்னாடி பார்த்தா ட்ராகன் ஸ்லேயர் வந்து வேணாம் நீ போ, நான் சொல்கிறத கேளு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி வேணா நான் சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ரோஸ் பொண்ணு பார்த்து அங்கே யாரோ வராங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா. கிட்ட பார்த்து நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்தில் வரான். யாரோ கட்டி கூட்டிகிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா டீமுக்கு போயிருந்தான். உடம்புலலாம் காயம். அப்படியே நம்ம ஹீரோ கைக்காலாம் தூக்கி பத்திரமா தூக்கிட்டு வந்து இங்கே இறங்குறான். திடீர்னு பார்த்தா கீழே விழுந்துறாங்க. நம்ம மேஜிக் பவர் வச்சு நம்ம ஹீரோ தாங்கிட்டாங்க. நம்ம சோடு பொண்ணு வந்து நம்ம டீமன் குயினை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்போ பண்ணோடனே அதை பார்த்தோன்னே எல்லோரும் ஓடி வராங்க. பஞ்சு பாயிண்டி வேம் போகிறோன்னே சோடு பொண்ணு வந்து சோடு டீச்சர் வந்து கேட்குறாங்க ஓகேவாம்மா
ரொம்ப அடிபட்டுச்சு போல. அப்படி உனக்கு பெயிலிங் டீமில் கூப்பணும் சொல்லிகிட்ருக்காங்க. அவனுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம டீமுக்கு ஹீரோவை பார்க்க ஹீரோ வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்ல பஞ்சு பாயிண்டி என்னடா மைனி இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்து நம்ம ஹீரோயினி தான் பார்க்குறான். ஓகேவா அவளுக்குன்னு பார்க்குறான். பார்த்தா அவள் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது போதும் எனக்கு, இப்போ தான் எனக்கு நிம்மதியே வருதுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு போட்டுட்டு கண்ணை மூடி அசந்து படுக்கிறான். அப்படியே அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. ட்ரீமில் பாலைவனத்தில் இருக்கான். பாலைவனத்தில் யாருமே இல்லாத இடத்துல நடந்து போயிட்டுருக்கான். தண்ணி தவிச்சிக்கிட்டு இருக்கேன் தலைவன். போக போக ஐயோ தண்ணி தவிக்குதே, என்னது ஜூஸ் கொடுக்குறாங்க போல், யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து பெக்கினி டெஸ்ட்டில் வந்துருக்கான். டே கடவுளால் ஒரு அளவு இல்லையடா சொல்லி கேட்காதிக்க நம்ம ஹீரோட தான். அதை பார்த்து அடுத்த செகண்டில் தலைவன் எந்திரிச்சிட்டான். தம்பி நின்றுட்டான். தம்பி நின்றோன்னே தனி மூக்குலேருந்து ரத்தம்னா வருது நம்ம ஹீரோ மூக்குலேருந்து. நீ எதடா பார்க்குறேன்னு சொல்லிட்டுருக்க, என்னாச்சு வாங்க இதை குடிங்க அப்படி சொல்லி நம்ம சொன்ன முடிச்சோடனே ரைட்டு என்னது சாப்பாடை சொல்லிகிட்டு இருக்கோம்ல, சரி வா நான் என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட எல்லா அந்த ஷோவில் இருக்க லேடிஸும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அத்தாடியாத்தோ எல்லோரும் எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு தடவி மூக்குலேருந்து ரத்தம் ஒழுகுது. நம்ம ஹீரோ மூக்குலேருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்க போனால் தலைவே ஐயா மூக்குலேருந்து ரத்தம் உடச்சிக்கிட்டே இருக்குது. மூக்கு தொடச்சிட்டு இருக்காங்க. எல்லோரும் வாங்க பழகலாம் அப்படி சொல்ல அப்படியே கண்ணு கொஞ்சமாக சுடுது தலைவனுக்கு. கனவுனால ஒரு அளவு நம்படா சொல்லிட்டு இருக்கேன். இதை விடுங்க, இது இன்னும் நான் ஒன்று தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லி தலைவங்க சொல்ல ஆரம்பிக்க எதுவும் பண்ணாதீங்க, நீ இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸ்க்ரீம் பண்ணுறான் நம்ம ஹீரோ. ஸ்க்ரீம் பண்ண திடீர்னு பார்த்தா கனவுலேருந்து எந்திரிச்சிட்டான். பின்னாடி இந்த 4-5 கிளாஸ்மேட் இருக்காங்க. பார்த்துட்டு அவன் என்ன சொட்டத்தில் டீச்சர் மேலே காலை வச்சு மிதிச்சிருக்கான் போல். என்னடா ஏதோ போட்டு புலம்புறியடா, அடிப்பட்டதுல மெண்டல் ஆகிட்டடா, இனி வேறு எத்தி மிதிச்சிட்டியடா, டீச்சர் பையாதில்லை அப்போ எத்தி மிதிச்சிட்டியடா சொல்லிட்டு இருக்கேன். சாரி டீச்சர், ஏதோ கனவு கண்டுபிடி நினச்சி ஏற்றிட்டேன், சரி நான் மன்னிச்சிக்கோங்க அப்படி சொல்ல அவனுக்கு என்னென்ன இருக்குன்னா நம்ம டீமுக்கு அவளை காப்பாற்றுறதா அப்போ நான் இருக்குது. அதுக்கு மேலே அவளுக்கு நான் இல்லை. ஏன்னா மண்டையில் கல்வி போட்டிருந்தா அவளுக்கு நான் சரி அடுத்து சொல்லிக்கலாம்.